ஸோ இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விளைகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, லைஃப் இன் கிரைஸ்ட். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் கிரைஸ்ட் ஃபில்டு லைஃப். இதற்கு ஒரு முக்கியமான வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம். பிலிப்பியர் நிருபத்திற்கு என்னோடு கூட திருப்புங்கள். பிலிப்பியர் 1 அத்தியாயம் 21 வசனம். எல்லா வசனங்களையும் நானே வாசிக்கிறேன், அப்படியானால் எல்லாருக்கும் அது தெளிவாக இருக்கும். பிலிப்பியர் 1:21. For me, or for to me, to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு வாழ்வு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு உயிர். இறப்பு, மரணம், சாவு அது எனக்கு லாபம், அது எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்கிறார். ஸோ லைஃப் இன் கிரைஸ்ட் என்று பவுல் சொல்லும் பொழுது அவர் எதை நமக்கு சொல்ல விளைகிறார் என்றால், கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் மை லைஃப். கிறிஸ்துவே எனக்கு வாழ்வாகி விட்டார். என்னுடைய வாழ்வுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அது கிறிஸ்து. கிறிஸ்துவே எனக்கு வாழ்வாகி விட்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் எபேசியர் 1 அத்தியாயம் 3 வசனம், நான் கிட்டத்தட்ட இந்த நாளிலே உங்களிடத்தில் முன்வைக்கிற எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாக தான் இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒரு மாலையாக நான் கோர்க்கிறேன். எபேசியர் 1:3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing. சில மொழியாக்கங்களிலே all spiritual blessings in the heavenly places in Christ. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் எழுத்தின்படியாக சாதாரணமாக சொல்லிவிடலாம். ஆனால் விளக்க சொன்னால், ஒருவேளை உங்களிடத்திலே நான் சொல்லி லைஃப் இன் கிரைஸ்ட் என்றால் என்ன, அதை எனக்கு புரிகிற விதமாக எழுதி கொடுங்கள் என்று சொன்னால், ஒரு சில வரிகள் எழுதின பிறகு நாம் தடுமாறதான் செய்வோம். அவ்வளோ எளிதாக அதை எழுதிவிட முடியாது. நம்முடைய மனதிலே சில எண்ண அலைகள் இருந்தாலும் அதை எழுத்தில் கொண்டு வருவது கடினம். நானும் விதமாக கடினப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து நாம் தியானிக்க போகிற செய்தியிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, லைஃப் இன் கிரைஸ்ட் என்றால் என்ன என்று 7 கோணங்களிலே நாம் பார்க்க நாம் இப்பொழுது முயற்சிக்கிறோம்.